முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்காக திமுக தலைவர் கருணாநிதி இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ், சொல்லுங்க, திமுக தலைவர் கருணாநிதி சென்னை நீதிமன்றத்தில் ஆஜரானதன் பின்னணி குறித்து விரிவா சொல்லுங்க. அதாவது வார இதழ்ல வெளியான ஒரு கட்டுரைய முரசொலி நாளிதழ்ல அதிமுக ஆட்சியில 4 ஆண்டுகள் நடந்தது என்ற தலைப்புல ஒரு கட்டுரை வெளியிட்டதா முரசொலி நாளிதழினுடைய ஆசிரியர் முரசொலி செல்வம் மற்றும் திமுக தலைவர் கருணாநிதி மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் சார்பில் ஒரு அவதூறு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த அவதூறு வழக்கு தனது ஒரு பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் இந்த கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அவர் இந்திய தண்டனை சட்டம் அவதூறு பிரிவு 499 மற்றும் 500 கீழ் அவருக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தான் நீதிபதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆதிநாதன் இன்று திமுக தலைவர் கருணாநிதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியிருந்தார். இதற்கிடையே அவர் கடந்த வாரம் திமுக தலைவர் கருணாநிதி அறிக்கை வெளியிட்டு நான் இன்று ஆஜராகிறேன் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று அவர் ஆஜராவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட திமுக தொண்டர்கள் 100கணக்கானோர் மற்றும் வழக்கறிஞர்களும் இந்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குவிந்திருந்தனர். கிட்டத்தட்ட 10:15 மணிக்கு அவர் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். அவருக்காக ஒரு சிறப்பு வசதியும் செய்யப்பட்டிருந்தது. மேலே செல்வதற்காக சிறப்பு வசதியும் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி 10:30 மணிக்கு சரியாக நீதிபதி ஆதிநாதன் முன்பு ஆஜரானார். ஆஜரான உடனேயே முதல் வழக்காக நீதிபதி ஆதிநாதன் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை மார்ச் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து அவர் ஆஜராகி பின்பு பத்திரிகையாளர் சந்திப்பிட்டு தெரிவித்தார். இவர் வருகையை முன்னிட்டு நீதிமன்ற வளாகமே பரபரப்பாக காணப்பட்டது. கிட்டத்தட்ட 100கணக்கான திமுக தொண்டர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயும் அந்த வளாகத்துக்கு வெளியேயும் குவிந்திருந்தனர். மேலும் கோஷங்களை எழுப்பி, அதாவது கொடிகளை ஏந்தியவர் கோஷங்களை எழுப்பினர். இதனால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. பொதுவாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் மட்டும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனால அங்கு யாரும் எளிதாக நுழைய முடியாது. ஆனால் இது தமிழக காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதனாலே திமுக தொண்டர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதனாலே கிட்டத்தட்ட 100கணக்கான வழக்கறிஞர்களும் 100கணக்கான திமுக தொண்டர்களும் இங்கு குவிந்திருந்து கோஷங்களை எழுப்பியதனால் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலே மிகப்பெரிய பரபரப்பாக இன்று காணப்பட்டது. ரமேஷ், நீதிமன்றத்தில் கருணாநிதி ஆஜரான போது அங்கு நடந்த நிகழ்வுகளை பற்றி விரிவா சொல்லுங்க. அவர் ஆஜரான போது அவருடன் திமுக மு.க. ஸ்டாலின் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, மத்திய முன்னாள் அமைச்சர் டி.ஆர். பாலு, அதே போல முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் அவர்கள் வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் அந்த வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் சண்முக சுந்தரம், குமரேசன், அதாவது அந்த வழக்கறிஞர் திமுக வழக்கறிஞர் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் இவர்கள் அந்த திமுக தலைவர் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு முன்னிட்டு அவர்கள் அவர் வரவேற்புக்காக காத்துக் கொண்டிருந்தார். அதன்படி அவர் வந்திருந்தார். அவர்கள் புடைசூழ, வழக்கறிஞர்கள் புடைசூழ அவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அந்த முதன்மை அமர்வு நீதிமன்ற வளாகமே மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. கிட்டத்தட்ட எங்கு பார்த்தாலும் திமுக தொண்டர்களின் தலைகளாக தெரிந்தது. 10:15 மணிக்கு சரியாக ஒரு 11 மணி வரை அவர் இருந்ததினாலே அவர் ஆஜராகி பத்திரிகையாளர் சந்தித்துவிட்டு சென்றதனாலே அந்த வளாகமே பரபரப்பாக காணப்பட்டது. இதனால் அந்த மற்ற நீதிமன்றங்களுடைய வழக்கு விசாரணையும் சற்று பாதிக்கப்பட்டிருந்தது. அங்கு வந்திருந்த அந்த வாதி பிரதிவாதிகள் மற்றும் வழக்கறிஞர்களும் இவர் சென்றதை வேடிக்கையாக பார்க்க ஆரம்பித்து விட்டனர். இதனாலே ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. மேலும் அவர் வந்த காட்சிகளை செல்போனில் படம் எடுத்தனாலும் பரபரப்பு ஏற்பட்டது.